இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு தாவேக்கானுடைய வருகையை விரும்புகிறாரா? அப்போது தாவேக்கா வேணும், கூட்டணிக்கு தாவேக்கா இருக்கணுங்கிறத விரும்புகிறாரா? பலம் வாய்ந்த கூட்டணி அமையப்பெறும்னு சொல்லி அதுக்குடைய களம் தான் இப்போ இருக்குது. அந்த களம் தான் இப்போ செட் ஆகிட்டு இருக்கு. அது உழைப்பு எல்லாமே அதுக்கு தான். அதன் பலம் வாய்ந்த கூட்டணி எதன் பொருட்டு அமையப்பெறணும் அப்படின்னா குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அது போனால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அந்த ஒற்றை புள்ளி, அந்த கருத்துடையவர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்கிறது இப்போ இல்லை, எப்போவோ சொன்ன ஸ்டேட்மெண்ட். திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, நோக்கம், குறிக்கோள், எண்ணம்லாம் ஒரே இருக்கணும். என்னவா இருக்கணும்? இந்த குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த குடும்ப ஆட்சியை நடத்த விட்டோம்னா நல்லது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது, மற்ற யாருக்கும் நல்லது கிடையாது. ஆனால் விஜய் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அதிமுக மேலாம் ஒரு விமர்சனங்கள் வைக்க தான் செஞ்சுருக்காரு. அதிமுகவோட ஒரு கூட்டணி வைப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் விஜய் சைடு வந்து கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், தற்போது எதிர்க்கட்சி தலைவர். இந்த கூட்டணி எப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான, நடக்காததுக்கான காரணத்தை நம்ம தேடுறோம். நடக்கக்கூடியதற்கான காரணம் அதை விட அதிகமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் பேசுறதுல பெரிய விஷயமா இருக்கு. கேண்டிடேட்டாக அவர் போயிட்டு இருக்கிறார். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எடப்பாடியார்களை விட வந்து அவருக்கு அதிகமான கூட்டம் வந்துட்டு இருக்குது, க்ரௌட் ஃபார்மேஷன் இருந்துட்டு இருக்கு. விஜய் போராடம்லாம் லட்சக்கணக்காக தள்ளுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேற மாதிரியான புரிஞ்சுக்கலாம். எடப்பாடியாரை விட அவருக்கு அதிகமாக கூட்டம் வருது, கம்மியாக கூட்டம் வருது, யார் இதுவரை கணக்கெட்டு ஒப்பீட்டெல்லாம் எதுவும் சொல்லலை. எடப்பாடியாருக்கு இவ்வளோதான் வச்சு இவருக்கு அதிகமாக அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு திரைத்துறை ப்ராப்ளம். அவர் போகிற இடத்துல மக்கள் அவரை பார்க்க வரதுக்கு ஆசையாக இருப்பாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போ தேர்தல் களம் மாறிக்கிட்டு இருக்கு, வேக வேகமாக மாறுங்கிறது உண்மை தான்.